Lagrange point. நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சூரியனோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே இடத்துல கோயின்சிடென்ட் ஆகிற அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம லக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு இடத்த L1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த L1 பாயிண்ட்ல நம்ம ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் பிளேஸ் பண்ணும்போது அந்த ஒரு சேட்டலைட் நம்ம பூமியை நோக்கி விழாமலும் சூரியன் நோக்கி போகாமலும் பூமியை ரிவால்வ் பண்ணாமையும் ஒரே இடத்துல ஸ்டேஷனரியாக பூமியும் சூரியனையும் பார்த்த மாதிரி இந்த ஒரு சேட்டலைட்டானது பிளேஸ் ஆகியிருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு L1 பாயிண்ட் மாதிரியே நம்ம பூமிக்கிட்ட மொத்தமாக 5 லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் L2 பாயிண்ட் தான் நம்ம பூமிக்கு கொஞ்சம் பின்னாடி லொக்கேட் ஆகியிருக்க இந்த ஒரு L2 பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பூமி மாதிரியே சூரியனை ரிவால்வ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணோம்னா அது நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை காரணமாக வேறு எந்த இடத்துக்கும் விலகி போகாமல் நம்ம பூமியை மாதிரியே சூரியனோட ரிவால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பாயிண்ட். அது நம்ம பூமி மாதிரியே ரிவால்வ் பண்ணிட்டு வரதுனால சிக்னல்ஸை நம்ம பூமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் L3 பாயிண்ட் இருக்குது. அந்த L3 பாயிண்டில் இது வரைக்கும் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷன்ஸுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இன் ஃபியூச்சர்ஸில் அதில் பல ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த L1, L2, L3 அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட்டுமே சம் டிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டும். குறிப்பாக பூமி நம்ம சூரியனை ரிவால்வ் பண்ணிக்கிட்டு வரும்போது பூமி மூவ் ஆக இந்த இடத்துலையும் ஒரு சில மூமெண்ட்ஸ் காணப்படும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்ஸ் காரணமாக அந்த இடத்துல நம்ம அனுப்பக்கூடிய ராக்கெட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதையும் இந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட் நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸுமே சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபார் சம் பீரியட் ஆஃப் டைமுக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த 2 லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்லையுமே ஃபுல்லி ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். இந்த ஒரு பாயிண்ட்ஸில் நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே கொடுக்க தேவையில்ல. அது லாங் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே இடத்துலையே அந்த ஒரு சேட்டலைட் பிளேஸ் ஆகியிருக்கும். L1 அண்ட் L5 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு எக்ஸாக்ட் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை சூரியனை பார்த்த மாதிரி இந்த ஒரு 2 பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகியிருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டு ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறத சொல்கிறத விட ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இடத்துல ஸ்பேஸில் இருக்கிற ஸ்பேஸ் டெப்ரிஸ் இன்னும் பல ஸ்பேஸ் ராக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல செட்டில் ஆகிடும். இன்கேஸ் இப்போ நான் ஒரு மிஷன்ஸ்க்காக இந்த ஒரு இடத்துல நம்ம சேட்டலைட் அனுப்பணும்னா அந்த ஒரு சேட்டலைட் லாங் டேர்முக்கு அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஸ்பேஸ் டெப்ரிஸ் ஆர் ஸ்பேஸ் ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டை மோதி சேட்டலைட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்னும் இந்த ஒரு இடத்துல நம்ம எந்த ஒரு சேட்டலைட்டுமே நம்ம லான்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணல. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹோல் லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்லையுமே இப்போ கரண்ட் ஆக்டிவில் அந்த L2 அண்ட் L1 பாயிண்ட்டை நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அந்த L2 பாயிண்ட்டில் தான் நம்ம அவுட்டர் ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நான் சேட்டலைட்ஸை அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த L2 பாயிண்ட்டை மெயினாக அவுட்டர் ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டாக நாசாவோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கூட இந்த ஒரு லக்ராஞ்சியன் பாயிண்ட் 2ல் தான் போய் பிளேஸ் ஆகப்பட்டிருக்கு. அது அந்த இடத்துல இருந்து நம்ம பூமியும் அவுட்டர் யூனிவர்ஸையுமே ஆய்வு செய்வதற்காக இந்த ஒரு இடம் பயன்படுது. அதே மாதிரி இந்த L1 பாயிண்டில் தான் நம்ம இஸ்ரோவோட ஃபியூச்சர் மிஷனான ஆதித்யா L1 ஃபஸ்ட்டு இந்தியன் சோலார் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இந்த இடத்துல தான் நம்மளோட ஆதித்யா L1 சேட்டலைட் போய் பிளேஸ் ஆக போகுது. அதை பற்றின ஒரு வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம இஸ்ரோவோட சூரியனை பற்றி ஆய்வு செய்வதற்காக நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு மிஷன் இது. ஸோ இதுதான் இந்த 5 லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு விட்ருங்க. Until then, Ryan signing off.